வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் நாம பார்க்க போறோம்னா, ஹவ் டு அரே குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் ஃபார் ஃபுட்டிங். அதாவது நம்ம பில்லர் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா கட்டும்போது நம்ம கீழ வந்து ஃபுட்டிங் போடுவோம். அந்த ஃபுட்டிங்க்கு வந்து மேட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மேட்டுக்கு எப்படி வந்து ஸ்டீலை வந்து நம்ம அரே பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளா என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஃபுட்டிங்கோட மேட்டோட சைஸ் வந்து 3க்கு 3.5 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ 3 அடிக்கு 3 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படின்னா அதுக்கான காலம் சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 அப்படிங்கிற ஒரு காலம் சைஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான டீடைலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 mm டயாபர். இது வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் நான் மேட்டோடைய டீடைலிங் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 10 mm டயாபர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஸ்பேசிங் வந்து 5 inches ஸ்பேசிங் கொடுத்துருக்கிறேனுங்க. ஸோ நமக்கு எக்ஸ் டைரக்ஷனில் 3 அடி, ஒய் டைரக்ஷனில் 3க்கு 3 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ இது இந்த வேர்ட்லேயே டிராயிங் போட்டங்காட்டி கொஞ்சம் இதாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பேசிங் வந்து 5 inch கொடுத்துருக்கேன். எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் போத் டைரக்ஷன்லையுமே நம்ம 10 mm தான் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி குவான்டிட்டி அரே பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துங்க. ஸோ எக்ஸ் டைரக்ஷனோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடிங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இதனோட எட்ஜஸ்ல வந்து நம்ம ஒரு 3 inch வந்து எள்ளு வளைச்சு விடுவோம். ஸோ அதை நான் இதில் மென்ஷன் பண்ணல. ஏன்னா நம்ம ரவுண்டு ஃபிகரை கீழே டோட்டல் குவான்டிட்டி அரே பண்ணும்போது போடுற எக்ஸஸ் ஸ்டீல் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஸோ எக்ஸ் டைரக்ஷனோடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடி. நம்ம ப்ரொவிஷன் பண்ணுற ஸ்பேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 inch. அந்த 5 inch ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5 inch டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா நமக்கு 0.416 வரும். 42ன்னு எடுத்துக்கிறேங்க நான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெக்யூர்ட் நம்பர் ஆஃப் பார், அதாவது அந்த டைரக்ஷனில் ரெக்யூர்ட் நம்பர் ஆஃப் பார் எத்தனை நமக்கு தேவைப்படும். உதாரணம் இந்த இதுங்க எத்தனை நம்பர் ஆஃப் பார் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 டிவைடட் பை 0.42 அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு 7.1 நம்பர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது தெரியுங்க. அதாவது இது நம்பர்ஸ் தான், எவ்வளோ லென்த் அப்படிங்கிறதுலாம் நமக்கு சொல்லலை, ஜஸ்ட் அ நம்பர். 7 நம்பர் நமக்கு கம்பி தேவைப்படுது. ஸோ அந்த 7 நம்பர் என்ன நீளத்துக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய டைரக்ஷன் ரெப்ரசன்ட் டு ஒய் டைரக்ஷன். அப்போ 3 feet 6 inches லென்த்துக்கு நமக்கு தேவை. ஸோ அப்போ அது கூட மல்டிப்ளை பண்ணால் என்டையர் லென்த்து கிடைச்சிரும். என்டையர் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.9 அடி நமக்கு, அதை ரவுண்டு ஃபிகரை 25 அடின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இது எல்லாமே இதில் இன்ச்சஸில் வர்றது எல்லாமே ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு நம்பர்ஸ் இருக்குது, அதனால அப்படியே போட்டிருங்க. இது 3 feet 5 inch கணக்காடி 3.5ன்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ நமக்கு ரெக்யூர்டு லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு 7 கம்பி போடுற மாதிரி வருது. மொத்தமாக நமக்கு ஒரு 25 நீள உடைய ஒரு கம்பி இருந்தோம்னா அதை வந்து 3.5 அடி அகலத்தில் கட் பண்ணி நீளத்தில் கட் பண்ணி நமக்கு 7 நம்பர்ஸும் இங்கே போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் கண்டுபிடிச்சிடுறோம். சேம் இதே மாதிரி தான் ஒய் டைரக்ஷன். அதுவும் இல்லாமல் ஒரு கம்பியோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 12 மீட்டர் 40 அடி. ஸோ ஒய் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3 அடி 6 inch அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயும் நமக்கு ஸ்பேசிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 inch ஸ்பேசிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார் நமக்கு எத்தனை வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த 3 அடி 6 inch டிவைடட் பை அந்த 5 inch, அதை வந்து நீங்கள் வந்து 3.5 டிவைடட் பை 0.42 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பார் எத்தனை அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 8.3 தேவைப்படுது. ஸோ என்ன லென்த்துக்கு நம்ம போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து அது ரெப்ரசன்ட் டு எக்ஸ் டைரக்ஷன். ஸோ எவ்வளோ லென்த்துக்கு நம்ம போட போகிறோம்னா 3 அடிக்கு நம்ம போட போகிறோங்க. அப்போ என்ன போட போகிறோம் 8.3 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு வந்து 24.9 சேம் ரிசல்ட் தான் வருங்க. ஸோ அதுக்கான டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஃபிகராக 25 feet அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு லென்த்து ஒரு பாரோட லென்த்து 12 மீட்டர்னு தெரியும், 40 அடிங்கிறது தெரியுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மேட்டுக்கு, அதாவது இப்போ நான் ஒரு குழியில் எடுத்த ஒரு மேட்டுக்கான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு நமக்கு ரெண்டையும் கூட்டணும், போத் எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம கூட்டினோம்னா நமக்கு தெரிஞ்சுறது வந்து 50 அடி நீளமுடைய கம்பி நமக்கு தேவை ஒரு மேட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ கம்பி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டிவைடட் பை ஒரு கம்பியோட லென்த் 40 அப்படின்னு போடும்போது நமக்கு ஒரு மேட்டை நம்ம உருவாக்குறதுக்கு 1.25 கம்பி தேவை. ஓகேங்களா. ஒரு மேட்டை நம்ம உருவாக்குறதுக்கு நமக்கு 1.25 கம்பி தேவை. இப்போ உதாரணம் அந்த பில்டிங்ல ஒரு 10 பில்லர் இருக்கு, அதாவது 10 மேட்டை நம்ம சேம் சைஸ்ல போடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அப்போ இந்த 1.25 இன்ட்டு 10ன்னு போட்டோம்னா நமக்கு 12.5ன்னு கிடைக்கிறது. ஸோ அப்போ நமக்கு மொத்தம் ஒரு 13 நம்பர்ஸ் நீங்கள் 10 mm டயாபார் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்த 10 மேட்டை நம்மளால ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க.
ஸோ இதுலேயும் அந்த 3 இன்ச்சு 3 இன்ச்சு எல் வளைக்கிறதே நமக்கு இதில் எக்ஸஸாக வர்றது வந்து டேலி ஆயிக்குங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 30 நம்பர்ஸ் ஆஃப் பார் வந்து ரெக்யூர்டு ஃபார் 10 மேட்டுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.